வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னென்னா, நம்ம ஆடியோ போர்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரு இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு பவர் சப்ளையில் வந்து கண்டென்சரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை வோல்ட்டு நம்ம போடுறது இந்த மாதிரி டவுட் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. பொதுவாக வந்து ஒரு கண்டென்சரை நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். இந்த கண்டென்சரில் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு, எம்எஃப்டி பார்த்திங்கன்னா 10,000 எம்எஃப்டி போட்டிருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 85 டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 50 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 வோல்ட் வரையும் தாங்கும். அதான் அதோட மீனிங். 10,000 எம்எஃப்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. எம்எஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எம்எஃப்டி வந்து நம்ம எந்த அளவுக்கு கூட போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம சார்ஜிங் டைம் வந்து எக்ஸ்டன் ஆகும். உங்களுக்கு வந்து ஆடியோவும் டெப்த்தாக இருக்கும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் கான்செப்ட் தான். ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற ஏசி சப்ளை வந்து ஒரே நிலையாக இருக்காது, வோல்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டயத்தில் நீங்கள் இந்த பவர் சப்ளையில் இந்த டயோடு போட்டு இந்த டிசி அவுட் எடுக்கும்போது இந்த எம்எஃப்டி வந்து நம்ம கூட போடுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த ஏசி இன்புட்டில் நீங்கள் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இன்புட்டில் கொடுக்கும்போது வோல்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்கும். நம்ம சார்ஜிங் வந்து உடனே குறையாது. வோல்ட் வந்து இப்போ ஏசி வோல்ட் குறையும் போது ஒரு செகண்ட் இப்போ குறைஞ்சி ஏறும்போது ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது, இது சார்ஜிங் நிற்கும். அப்போ அந்த நிற்கும் போது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். சார்ஜ் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால எம்எஃப்டி கூட போகிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்லது தான். அது எந்த ஆடியோ போர்டுக்கு நீங்கள் எம்எஃப்டி கூட போடணும்னா மேக்ஸிமம் எஸ்டிக்கு, அதே மாதிரி டிரான்சிஸ்டர் டைப்பு பெட்டு, மாஸ்பெட்டு இந்த மாதிரி டைப்புக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 எம்எஃப்டிக்கு மேலே செலக்ட் பண்ணணும். இங்கே அது இல்லாமல் எல்ஏ 4440, அதேமாதிரி டிடி 2030 இந்த மாதிரி இதுக்கெலாம் இவ்வளோ விலைக்கு எம்எஃப்டி தேவையில்லை. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5,000 எம்எஃப்டி இருந்தால் போதும், இல்லாட்டா 4,700 இருந்தால் கூட போதும். இது 4,700 இப்போ இந்த காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 4,700 எம்எஃப்டி இது இருந்தால் கூட உங்களுக்கு போதும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ வோல்ட்டுன்னு சொல்லிட்டேன், எம்எஃப்டி சொல்லிட்டேன். அடுத்து 85 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 85 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட்டு தாங்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்காகி அப்படியே உப்பி அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதான் அதோட மீனிங்கு. சரி, இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து எத்தனை வோல்ட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கிற பாருங்க, 24/24. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி சிங்கிள் பவர் சப்ளைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டுவல் பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணலாம். எம்எஃப்டி வோல்ட்டு எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம வோல்ட்டு எத்தனை வோல்ட்டோ அந்த வோல்ட்டோட அரை மடங்கு எக்ஸ்ட்ரா வோல்ட்டு நம்ம இந்த டிசி அவுட்டில் வரும். இப்போ ஏசி வோல்ட்டு உதாரணத்துக்கு இதை காட்டுறேன் பாருங்க. உதாரணத்துக்கு இதை காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம ஏசி வோல்ட்டு இங்கே கொடுக்கும்போது இந்த டிசி அவுட் வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த டிசி அவுட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட அரை மடங்கு வோல்ட்டு இங்கே டிசி அவுட்டாக வெளியே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வோல்ட்டு செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இது 24 வோல்ட்டா, அது 24 வோல்ட்டில் வந்து அரை மடங்கு எக்ஸ்ட்ரானா அது 12 வோல்ட்டை கூட்டிக்கணும். அப்போ 24 12 கூட்டினோம்னா 36 வோல்ட் வரும் அவுட்புட்டில். அப்போ 36 வோல்ட்டு வரும்போது நம்ம எத்தனை வோல்ட் கண்டென்சர் செலக்ட் பண்ணோம்னா மினிமம் 50 வோல்ட் செலக்ட் பண்ணணும். 50 வோல்ட் செலக்ட் பண்ணோம்னா அந்த கண்டென்சர் பிரச்சனை இருக்காது, அவாட்டுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் இதே நீங்கள் 24 வோல்ட்டு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து ஒரு 25 வோல்ட்டா இல்லை 35 வோல்ட்டா கண்டென்சர் போட்டிங்கன்னா கண்டென்சர் சீக்கிரம் போயிடும், டமார்னு வெளிச்சிக்க வாய்ப்பு இருக்குது, வோல்ட் வந்து கூட போயிடும். ஏன்னா வந்து டிசி அவுட்டை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லி 36 வோல்ட் வரும். நீங்கள் வந்து இங்கே 25 வோல்ட் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த கண்டென்சர் பர்ன் ஆயிரும், வெடிச்சிடும். அப்போ அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் காட்டுறேன். 12 வோல்ட்டை பொறுத்தளவுக்கு இதே மாதிரி நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளை அவுட் எடுத்து டிசி அவுட் எடுக்கும்போது இதோட அரை மடங்குனா 12ல் ஒரு அரை மடங்குனா 6 வோல்ட் கூடும். அப்போ 18 வோல்ட்டு பக்கம் அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வோல்ட் எத்தனை வோல்ட் செலக்ட் பண்ணணும், மினிமம் 25 வோல்ட் செலக்ட் பண்ணணும். இந்த 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு 25 வோல்ட் செலக்ட் பண்ணணும். எம்எஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 4,700 5,000 வரையும் போகலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 2,200 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 440 பொறுத்தளவுக்கு நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4,700 5,000 போடுவேன். அதே கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு இதாக இருக்குது. ஆனால் வோல்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் வந்து 12 வோல்ட்டுக்கு நீங்கள் 25 வோல்ட் கண்டென்சர் போட சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ இந்த 12 வோல்ட்டுக்கு நான் 50 வோல்ட் கண்டென்சர் போட்டால் என்ன ஆகும்னா தாராளம் போடலாம். வோல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா சைஸ் தான் பெருசாகுமே தவிர உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4,700 50 வோல்ட் கண்டென்சர் இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் 50 வோல்ட் கண்டென்சர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே இதை பார்த்தீங்கன்னா இதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 4,700 25 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் எம்எஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே 4,700 தான்.
பாருங்கள் 4700 தான். ஆனால் வோல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது 25 போட்டிருக்கு, இது 50 வோல்ட் போட்டிருக்கு. இப்போ இது 25னா என்னன்னா இது மேக்ஸிமம் 25 வோல்ட் வரையும் தான் தாங்கும். அதில் போய் நீங்கள் 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இதை நீங்கள் 25 வோல்ட் போட்டிங்கன்னா டம்முன்னு வடிச்சிடும், நம்மளுக்கு சேதாரம் தான் அதிகமாகும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா எத்தனை வோல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட 10-12 வோல்ட் கூட இருக்க மாதிரி கண்டென்சர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நான் வந்து 20-20 அதில் 20 மட்டும் டேப் எடுத்து 40 வோல்ட் டிசி ஆக்கி நான் வந்து STK 4392 ஐசிக்கு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் கண்டென்சர் ஒரு 2 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது டமான் வெடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு காரணம் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம், அவர் என்ன போட்டிருந்தாருன்னா 50 வோல்ட் போட்டுக்கேன்னு சொன்னார். இப்போ 50 வோல்ட் போட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுற மாதிரி இந்த 20 மட்டும் எடுக்கிறீங்க, கிரவுண்டை விட்டுட்டு நம்ம சிங்கிள் பவர் சப்ளைக்கு பிரித்து பண்ணி நம்ம STK 4392 கொடுக்குறோம்னு வச்சுங்க. அப்போ எத்தனை வோல்ட் வரும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், 40 வோல்ட் நீங்கள் இதில் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ 20 மட்டும் தான் எடுக்கிறீங்க, கிரவுண்ட் எடுக்கல. அப்போனா 40 வோல்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. 40 வோல்ட்னா நம்ம அவுட்புட்டில் எத்தனை வோல்ட் வரும்? திட்டத்தட்ட 58-60 வோல்ட் பக்கம் வரும். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி 50 வோல்ட் கொடுத்தீங்கன்னா போகத்தான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன வோல்ட் கொடுக்குறது அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 63 வோல்ட் இல்லைன்னா 80 வோல்ட் கூட கிடைக்குது. நீங்கள் 63 வோல்ட் கொடுக்கணும். அதே அந்த கான்செப்ட் தான். நம்ம எத்தனை வோல்ட் கொடுக்குறோமோ அதோட கூட இருக்க மாதிரி தான் நம்ம கண்டென்சரை செலக்ட் பண்ணணும். நீங்கள் 10,000 MFT ஒரு 2 காட்டுறேன் பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 10,000 MFT இல்லை, இது 63 வோல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 10,000 MFTல 50 வோல்ட்டு. சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்த்தீங்களா, வோல்ட்டு கூட சைஸ் பெருசாகும், வோல்ட்டு கம்மியாக சைஸு சின்னதாகும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. MFT பொறுத்தளவுக்கு ரெண்டுமே 10,000 தான். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். கண்டென்சரை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நீங்கள் பேரலில் இணைச்சிங்கன்னா இப்போ இந்த மைனஸும் அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸும் ரெண்டும் ஒன்றா பேரலில் இணைச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா MFT வந்து டபுள் ஆயிரும். இது 10,000னா பேரலில் நிற்கும் போது 20,000 MFT மாறிக்கிறோம். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டோ அதுதான் கிடைக்கும். அது இஷ்டம் ஆகாது. நீங்கள் 63 வோல்ட்னா அதே 63 வோல்ட்டு தான் கிடைக்கும். MFT மட்டும்தான் உங்களுக்கு டபுள் ஆகும். இந்த மாதிரி நம்ம கண்டென்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ண நண்பர்களே, இது வந்து பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கரெக்டான வோல்ட்டு உள்ள கண்டென்சர் போடணும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த MFTக்கு மேலே பார்த்தீங்கன்னா 85 டிகிரி செல்சியஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஹீட்டை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நம்ம பவர் சப்ளை வந்து ஒர்க்கிங் ஆகும்போது லேசாக ஒரு ஹீட் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கண்டென்சரோட வோல்ட்டுக்கு கூட போகும்போது தான் இந்த 85 டிகிரி செல்சியஸ் தாண்டும். அப்போ தான் இந்த கண்டென்சர் வந்து வெடிக்கும் அல்லது இங்கனுக்குள்ளே உப்பிடும். அந்த மாதிரி நடக்கும். அந்த வோல்ட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த வோல்ட்டுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வாட்டு கண்டென்சர் நம்ம யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கும், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டென்சர் வோல்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஆமாம், எப்போயுமே டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டோட நான் சொன்ன மாதிரி திரும்ப சொல்கிறேன், அதை விட ஒரு 10-15 வோல்ட் கூட இருக்க மாதிரி கண்டென்சரை நீங்கள் வோல்ட்டை செலக்ட் பண்ணணும். அதே கரெக்டாக வோல்ட்டு செலக்ட் பண்ணக்கூடாது. 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா நீங்கள் 30-35 கூட செலக்ட் பண்ணக்கூடாது, 50 தான் போகணும். தான் இந்த கண்டென்சரோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.